நாமுத்துக்குமார் சொல்லுவாரு, அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, எப்பயுமே புத்தகத்துல கோடு போட்டு படிப்பாங்க. நிறைய பேர் படிப்போமா, கோடு போட்டு படிப்போம்ல. நாமுத்துக்குமார் கேட்பாரு, எப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதை வச்சுக்கோ, ஏன் உன் கருத்தை ஏன் தலையில திணிக்கிற? நீ கோடு போட்டு வச்சுன்னா அது ஏன் உன் கருத்தை எனக்கு திணிக்கிற? அவங்க அப்பா சொல்லுவார், அப்படி இல்லடா, இந்த எழுத்தாளர் இருப்பார்ல, இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் இருப்பார்ல, அவருக்கு நான் இங்கிருந்தே அவருக்கு கொடுக்கக்கூடிய கை குலுக்கல் தாண்டா இந்த புத்தகத்துல கோடு போட்டு எழுதுறது, அவரை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து தான்ப்பா அந்த புத்தகத்துல. இவர் சொல்லுவார், எங்க வீடு புத்தகத்துல நிறைஞ்சது, 4 புத்தகம் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னா எங்க அப்பா என்னையவே வித்துருவாரு. அவர் சொல்ல, ஏப்பா உன்னை மாதிரி தானப்பா அந்த அவங்களுடைய பையன்லாம் இருக்காங்க, நீ அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி தான் அவங்க வீட்டுலாம் இவ்வளோ பெருசா இருக்கு, நம்ம வீடை பாரு மேலே கூரை ஒழுகுது, வீடு பூரா புத்தகம் வச்சிருக்க, வீட்டை வந்து இப்படி வச்சிருக்கேப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பா கூட்டு வர்றதுன்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நீ உன் ஃப்ரெண்டை கூட்டு வரணும்னா நைட்டு கூட்டி வாப்பா, வீட்டில் படுத்துக்கொண்டே நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு கூட்டு வாப்பான்னு. இவருக்கு பையன் பிறக்கிறான், நாமுத்துக்குமாருக்கு பையன் பிறக்கிறாரு, ஆதவன் பிறக்கிறாரு. ஆதவன்ட்ட சொல்றாரு, உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கினாரா, அப்பா தாண்டா எல்லாத்தையும் அடைச்சேன், அப்பா தான் எல்லாத்தையும் அடைச்சேன். எதுக்குப்பா கடன் வாங்கினார்? உங்க தாத்தா நிறைய புத்தகமா படிப்பாரு, அந்த கடன் எல்லாம் நான் தான் அடைச்சேன். ஆதவன் சொல்றாரு, பையன் சொல்றாரு, அப்பா நீயும் நிறைய கடன் வாங்குப்பா, நீயும் நிறைய புத்தகம் படிப்பா, அந்த கடனை நான் அடைக்கிறேன்பா. நாமுத்துக்குமார் அந்த கட்டுரையை முடிக்கிறார். அப்பொழுது நான் என் மகனின் கண்களில் பார்த்தேன், அவன் கண்களில் நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருந்ததுன்னு நாமுத்துக்குமார் அந்த கட்டுரையை முடிப்பார். இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுனாங்க, ஒரு கட்டுரையை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை நினைவுபடுத்திட்டே போகும். பசி என்னும் பெருந்தீன்னு ஒரு எழுதியிருப்பார், ஒரு கதையில் எழுதியிருப்பார், பசி என்னும் பெருந்தீன். நாமுத்துக்குமாரினுடைய வீட்டிலிருந்து அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மாட்டு வண்டியில தான் போவாங்க. மாட்டு வண்டியை சேகரன் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார். அவர் சொல்றாரு, அந்த சேகரன் எப்படி இருப்பாங்க, ஸ்டைலா இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சேகரன் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவார், குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவார். ஒரு நாள் நாமுத்துக்குமாரனுடைய அம்மா வந்து அவருக்கு ரொம்ப அம்மா கிடையாது, அவருக்கு பக்கத்து வீட்டு அத்தை என்ன பண்றாங்கன்னா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க, அவருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், 4 மீன் துண்டு இருக்கு, சேகரன் 2 சாப்பிட்டா கூட நமக்கு 2 மிச்சமா இருக்கும்டான்னு ரொம்ப சந்தோஷத்தோட போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சேகரன் எல்லார் டிஃபன் பாக்ஸ் விட்டுட்டு இவர் டிஃபன் பாக்ஸை மட்டும் சாப்பிட்டுறாரு. இவருக்கு பயங்கர கோபம், ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறாருங்க, ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இப்ப மறுநாள்ல இருந்து அந்த சேகரனை வரல. ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு போறாங்க. அப்ப இங்க இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தா அது சேகரன். இவர் போய் சொல்றாரு, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, என்னால தானே உங்க வேலை போச்சு, மன்னிச்சிருங்கண்ணே. இப்போ அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா இப்படி பண்ணியிருக்க கூடாது, உங்க டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்க கூடாது, ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்க வீட்டில் 7 பேரியா, நீங்க கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் எனக்கு சாப்பாடு, அதனால நான் வந்து நியாயப்படுத்தணும்னு விரும்பல. அதுக்கப்புறம் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துட்டு போறேன்ப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு அவர் மன்னிப்பு கேட்க, இவர் மன்னிப்பு கேட்க, 2 முடிஞ்சிருது. சினிமா ஆரம்பிக்குது, இவர் இந்த வரிசையில் உட்காந்துருக்காரு, இவர் தோலை யாரோ தட்டுறாங்க, திரும்பி பார்க்கறாரு, சேகரனை நின்றுட்டு இருக்காங்க, ஒரு ஐஸ்கிரீமோடையும் பாப்கார்னோடையும் நின்றுட்டு இருக்காங்க. இவர் அந்த பாப்கார்னை வாங்கி நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சுவைத்து விட்டு எழுதுகிறார், நான் அந்த ஐஸ்கிரீமை சுவைத்தேன், அதில் மீன் குழம்பின் வாசம் அப்படியே இருந்ததுன்னு எழுதியிருப்பார். இந்த புத்தகம் என்ன தெரியுமா நமக்கு, இந்த கட்டுரைகள்லாம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? கண்ணதாசன் ஐயா தான் சொல்லியிருப்பாரு, அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை மறுபடியும் செய்பவன் மூடன், தவறே செய்யாதவன் மரக்கட்டை, ஒரு தவறு செய்து அதை திருத்திக் கொள்பவன் தான்ப்பா மனிதன். இந்த புத்தகம் எல்லை கடந்த ஒரு அன்பை உருவாக்குது. எஸ்ரா சொல்வாரு, நான் ரஷ்யாவுக்கே போனதில்லை, ஆனால் ரஷ்யாவில் உள்ள தெருக்கள் என்னன்னு எனக்கு தெரியும், ரஷ்யாவில் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய பெயர்கள் என்னன்னு தெரியும், ரஷ்யாவினுடைய தஸ்தாவிஸ்கியை பற்றி ரஷ்யாவிற்கே சென்று பேசிய தமிழ் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அப்படி ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஐயா தான் சொல்லியிருப்பாங்க. திருவாசகம் பெரிய புராணம் பேசும்போது ஜியு போப்புன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார். அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, உன்னை நாங்க எதுக்கு அனுப்பிச்சோம், நம்ம லிட்ரேச்சரை தமிழ்ல மொழிபெயர்ப்பான்னு சொன்னா நீ அவங்க லிட்ரேச்சரை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கு அவனை அனுப்பினோன். போப் அவர்களினுடைய வார்த்தை, இங்க மணிவாசகர்னு ஒரு ரைட்டர் இருக்காருங்க, அவர் திருவாசகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதியிருக்காருங்க. இதை எழுதும் போதே என் கண்ணில் இருந்து, அவர் கண்ணில இருந்து அப்படி கண்ணீர் கொட்டுது. அந்த காலத்துல மை தொட்டு தானே எழுதுவாங்க, கண்ணீர் கொட்டு அந்த மை அழியுது, எழுத்து அழியுது. அவர் சொல்றாரு, என்னுடைய கண்ணீர்ல பட்டு இந்த எழுத்து அழிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு வேற கடிதம் அனுப்பலாம்,
இதே கடிதத்தை அனுப்புறேன். ஏன் தெரியுமா? திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்று உங்களுக்கு காட்டுவதற்காக நான் இதே கடிதத்தை அனுப்புகிறேன்னு ஜியு போப் அனுப்பினாராம். எல்லை கடந்து எஸ்ரா அவர்களை தஸ்தாவிஸ்கி ஈர்த்ததும், ஜியு போப் அவர்களை திருவாசகம் மணிவாசக பெருமான் என்கிற ஒரு மிகப்பெரிய லிட்ரேச்சர் மனிதர்கள் இழுத்ததும், இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். எங்க ஐயா தான் அதனால தான் சொல்லுவாங்க, இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும் அப்படின்னாங்க, இந்த அன்பை அல்லது இந்த தெளிவை, ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆன்மீகத்தை நம்ம புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கடத்திட்டு போக முடியும். ஐயா ஞானத்தை தேடின்ற ஒரு புத்தகத்தில் அழகா அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். இன்னைக்கு போனோம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில், நானே என் நண்பரும் தான் போனோம். பிரகதீஸ்வரர் கோயில் ஐயா இதெல்லாம் பார்த்தோம். ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு ஒரு பக்கம் இருக்கு. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு பெருசா இருக்கு. அதுக்கு கீழே நம்மால் பிரவீன் ஒரு ஆர்டின் போட்டு அபி, பெரிய நாயகியினுடைய கல்வெட்டு பக்கத்துல பிரவீனோட நாயகியோட கல்வெட்டு இருக்கு அங்க. இதைத்தாங்க அந்த புத்தகங்கள் கேட்டார். சிவவாக்கியர் கேட்டாரு, மாறுபட்ட மணிதுளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடுகால் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேன்னாங்க. இப்ப இந்த கோயில் எல்லாம் விளக்கேற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துருச்சுல்ல, விளக்கேற்றக்கூடாதுல, இன்னைக்கு உள்ளர வச்சு ஏற்றிடக்கூடாது. எங்க ஏரியால தேனுபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு. இங்க இந்த துர்கை அம்மன் சன்னதி கிட்டக்க ஒரு குருக்கள் வந்து இது கொடுப்பார், குங்குமம் கொடுப்பார். அவரால் ரொம்ப நேரம் நின்று கொடுக்க முடியாது, ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பார். அவர் தலைக்கு மேல ஒரு விளக்கு இருக்கும். நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டிலில் எண்ணெய் எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதில் கூட்டிட்டு வருவோம். கரெக்டா? ஒரு அம்மா 1.5 லிட்டர் போண்டா பாட்டில் எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ இவர் மண்டைக்கு மேல அந்த விளக்கு நிற்கிது. அந்த விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கு. நம்ம அம்மா என்ன பண்ணுச்சு, 1.5 லிட்டர் பாட்டில் அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த விளக்குல அப்படியே சாச்சு, அந்த விளக்குல இருந்து எண்ணெய் பூரா இவர் தலையில கொட்டி, இவர் அப்படியே துவாரபாலகர் சிலை மாதிரி, இவர் ஏற்கனவே கருப்பா இருப்பாரு, அவர் மண்டையில பூரா எண்ணெய் கொட்டி இவர் எண்ணெய் அபிஷேகம் பண்ணி சிலையா நின்றுட்டு இருந்தார். இந்த தெளிவு மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கு. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டார், 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆளனுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் இல்லையேன். எங்க ஐயா ஒரு கதை சொல்லியிருப்பாரு. கோயில் ஒருத்தன் பாதி பேர் சாமி கும்பிட போற இடத்துல சுண்டல் வாங்குறதுதானே நிறைய பேர் போவோம். சுண்டல் வாங்கியிருக்கான் ஐயா சொன்ன கதை. சுண்டல் வாங்கி சாப்பிட்டுருக்கான். கையை மோந்து பார்த்தான், சுண்டல் வாசனை அடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுண்டல் வாசனை அடிச்சா சவுத்துல தேப்போம்ல, தேய்ச்சான், மோந்து பார்த்தான், திரும்ப தேய்ச்சான், திரும்ப மோந்து பார்த்தான். பின்னாடி இருக்கிற வந்து பார்த்தானா, இவன் மோந்து பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற வந்து பார்த்துருக்கான். இவன் இப்படி தேய்ச்சிட்டு மோந்து பார்த்தான்ல, பின்னாடி இருக்கிற பார்க்கறான்னு தெரிஞ்சவனே அப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டான். பின்னாடி இருக்கிறவன் பார்த்தான், இங்க பெரிய சாமி இருக்கு போல, இந்த சாமியை விட அந்த சாமி பெரிய சாமி போல. இவன் போனதுக்கு அப்புறம் அவன் வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன், அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன், சுத்தி சுத்தி இவன் இந்த ஒரு பிரகாரம் சுத்திட்டு வர்றான். இங்க ஒரு 20 பேர் நிக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா இவனும் வந்து அதே கியூல நிக்கிறான். ஏன்டா இது உருவாக்குனதே நீதானையா, உருவாக்குனது சுண்டல் சாமி. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்பாரு, இதாயா பெரிய கடவுள், இதாயா பெரிய கடவுள்னு சொல்றீங்களே, அரியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமேனர் பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ பறச்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ பறச்சியும் பணத்தையும் பகுத்துப்பார் உம்முள்ளேன்னாரு சிவவாக்கியர். இந்த புரிதலை இந்த லிட்ரேச்சர் மட்டும் தானங்க கடத்திட்டு போகணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உத்தராட்சம் கட்டி யாராவது ஒருத்தர் காவி கட்டினா காலில் போய் விழுந்துடுறானே. ஐயா கேட்டிருந்தாரு, ஒரு சாமியாரு எதுவுமே இல்லைன்னு சொன்ன சாமியாரு, அவருடைய ரூம்ல பார்த்தாக்க தங்கமும் கோடி கோடியும் வெள்ளியுமா இருந்தது. காமராஜர் ஐயா இறந்தப்ப ஒரு வீட்டுல ஒரு 4 வேட்டியும் ஒரு 141 ரூபா பணம் இருந்தது. யாருப்பா துறவின்னு ஐயா கேட்டிருப்பாங்க ஒரு கட்டுரையில. இப்ப கண்ணதாசன் ஐயா தான் எழுதினாங்க, பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மின்மலரும் வாடும் என்று பேசவில்லை வெள்ளாடையில் புழுதி விலைகாவி கட்டவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை பூவாரம் காய்கனிகள் கொண்டு பூசை செய்ய ஓடவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மையென பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர்கடவுள் கை கொடுப்பான் ஓர்கடவுள் புன்னகைப்பான் ஓர்கடவுள் பொய்யறுப்பான் ஓர்கடவுள் செய்வினையறுப்பான் ஓர்கடவுள் மெய்விளைவிப்பான் ஓர்கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா முடிப்பார். யாருப்பா கடவுள்னு கேட்டப்ப யார் இறைவன் ஒரு கதை எழுதியிருப்பார். யார் இறைவன்?
பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தேடி சென்றால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்சு மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவன் திடம் திரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து நடந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். சார், சமீபத்தில் பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். பஸ்ல, ஸ்லீப்பர் பஸ்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. பஸ்ல நைட்டு பூரா நடக்கிறாரு. இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு. என்னையா பண்றீங்கன்னு கேட்டோம். நைட்டு காலையில இறங்கி உங்க போகும்போது இறங்குறப்ப கேட்கிறேன், நைட்டு பூரா நடந்துகிட்டே இருந்தீங்களே, தூக்கத்துல நடக்கிற வியாதியா, என்னங்க ஆச்சு? நைட்டு பூரா இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தீங்களே, என்ன ஆச்சு? அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப நைட்டு பூரா நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. யாரப்பா ஏமாத்துறீங்க? பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, எந்த வேண்டுதலும் இன்றி எந்த வேண்டுகோளும் இன்றி சும்மா வந்து கடவுளை பார்த்து சலாம் போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு புத்தக திருவிழாக்கள், இந்த மாதிரியான அரங்கங்கள், இந்த கவிதைகளையும் இந்த பகுத்தறிவான ஒரு சிந்தனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு தருணமாக, அதனாலதான் புதுக்கவிஞர் எழுதினார், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், புத்தனாய் இருந்தால் எல்லா மரமும் போதி மரம், ஒரு புத்தகம் உங்கள் கைகளில் இருந்தால். புத்தகம் இருந்தால் எந்த மரத்திலையும் உட்காந்துடலாங்க, நம்ம புத்தனா மாறிடலாம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாருமே இப்ப இந்த தலைமுறையில வந்து லீடர்ஷிப் அப்படின்னா உடனே நாங்க ராபின் சர்மா படிக்கிறோம், எடுத்துருவோம் கரெக்டா. பாலோ சாலாவினுடைய ஆல்கிமிஸ்ட் படிக்கிறோம், ராபின் சர்மாவோட லீடர் ஹேட் நோ டைட்டில் நாங்க படிக்கிறோம். ராபர்ட் கிவான்ஸ்கியினுடைய ரிச் டேட் புவர் டேட், கேள்விப்படாத பேர்லாம் சொல்லுவாங்க. நான் கேளுங்க, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க ராபின் சர்மா கண்டிப்பான முறையில் படிங்க. ஆனால் ராபின் சர்மாவை படிப்பதற்கு முன்னால் எங்க ஐயா சுகிசிவம் ஐயா எழுதியிருக்கக்கூடிய ஞான மலர்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க. நம்ம ஊர்ல இறையன்பு அவர்கள் எழுதியிருக்காரு, தலைமை பண்பை பத்தி அப்படியான ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி MS உதயமூர்த்தி ஐயா எழுதியிருக்காங்க தலைமை பண்பை பற்றி. வெளிநாட்டு எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுவோம், கண்டிப்பான முறையில் கொண்டாடுவோம். தஸ்தாவிஸ்கியும் லியோ டால்ஸ்டாயும் படிப்பதற்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா எழுதியிருக்காருங்க. பாமர மக்களை பற்றி, நடுத்தரு மக்களை பற்றி எழுதாமல் நடுத்தரு மக்களை பற்றி, வர்ணச்சூட்டில் வடுபட்டோர், வாக்கியத்தில் இருந்து விடுபட்டோர், வாழ தகுந்தவர் பட்டியலில் இருந்து எடுபட்டோர், சாக்கடை மனிதர்களையும் சாயாக்கடை மனிதர்களையும் தனது காப்பியத்தின் நாயகனாக்கி இந்த சமூகத்தில் நாவால் இல்லாமல் பேனாவால் உமிழ்ந்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் நடுத்தரு மக்களை பற்றி அப்படி எழுதியிருப்பார். ஜெயகாந்தனை வரிப்போங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பீஸாவும் பர்கரும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு இன்னும் இட்லியே ஜீரணமாகல. கரெக்டா, இட்லியே நமக்கு ஜீரணமாக மாட்டேங்குது. நம்ம புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கோம், நம்ம ஊர் புத்தகத்தை வாங்கியே வீட்டில் வச்சிருக்கோம். ராபர்ட் கிவான்ஸ்கி எப்படி உள்ளக்குள்ள போவார்? கேள்வி வருது இல்ல? ஏன் ஷெல்லியை படிங்க, பைரனை படிங்க, ஷேக்ஸ்பியரை படிங்க, தப்பே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல நாமுத்துக்குமார்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிதை இருக்காருங்க, நம்ம ஊர்ல யுகபாரதின்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சுந்தர் ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சூடாமணின்ற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, நம்ம ஊர்ல தமிழ்ச்செல்வன் ஒரு எழுத்தாளர். நட்சத்திரத்தை பத்தி ஒரு கவிதை சொல்ல சொன்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னடா கவிதை தெரியும் நட்சத்திரத்தை பத்தி, ஸ்டார் பத்தி? டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டார். 1000 மடங்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரை விட 1000 மடங்கு அழகான கவிதை வைரமுத்தையா எழுதியிருக்காருங்க நட்சத்திரத்தை பத்தி. வைகரை மேகங்கள்ன்ற ஒரு புத்தகத்துல முதல் கவிதை, பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்தியே திரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச்சிமிழ்கள் சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள், சித்திர பூக்கள், செம்பலாயிக்கள், நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள், திரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம். எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி வந்தது? சொர்க்க நாட்டிலே சுந்தர மங்கையர்
செந்தளிர் குழந்தைகளை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள், தேங்கிய கடலை சிப்பியை வானம் வாங்கிய பேரலில் என்றே வியந்தேன், கண்டேன் கண்டதை கண்களில் ஏந்தினேன், எண்ணி பார்த்தேன் எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன்னு வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. கடைசியா ஐயா அடுத்து பேசணும். ஒரே ஒரு பாடல் ஐயாவினுடைய அனுமதியோடு. நான் ஐயாவுக்காகவே நம்ம இவருடைய வார்த்தைகள்ல கேட்டுதான் இந்த பாடல் வாழ்க்கை நாடு அருமமா வச்சிருந்தோம். உலக லிட்ரேச்சர்லயே இப்படி ஒரு பாடல் இருக்கான்னா நம்ம ஊர் லிட்ரேச்சர்ல மட்டும்தாங்க இருக்கு. பட்டினத்தார்ன்ற சித்தர் எழுதினது உடற்கூற்று வண்ணம்னு. ஐயா அதை 6 தொகுதிகளா பேசியிருப்பாங்க யூடியூப்ல. உடற்கூற்று வண்ணத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரே பாடல்ல சொல்ல முடியுமானா எனக்கு தெரிந்து அது தமிழ் லிட்ரேச்சர்ல பட்டினத்தாரால் மட்டுமே சாத்தியமான ஒரு பாடல். ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம், தாமர முட்டு மாதிரி பதுமடர் கமதம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து குழந்தை பிறந்துருச்சா. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து, தாய்ப்பால் குடிச்சோன்னு ஓரறிவு ஈரறிவோ வளருவோம். ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இழுந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆச்சு என்னப்பா பண்ணுவாங்க நாங்க. உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயசு ஆனா அவன் என்னப்பா பண்ணுவான்? இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். 16 வயசு ஆனா என்னப்பா, வாழ் 16 பிரயாயம் வந்து மயிர் மூடி கோதி அப்படி தலைய கோய் விட்டு போனாங்க. மயிர் மூடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி காப்பு போட்டு போனான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, பொண்ணை பார்த்து அப்படியே கண்ணு போகுமா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விருந்து கண்கள் 2 செவிதிமிர் வந்து செங்கைகளில் ஒரு தடியும் ஆகியே வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி. இந்த மந்தின்ற வார்த்தை ஐயா ஒரு எபிசோடு பேசியிருப்பாங்க. மந்தின்னு ஏன்பா சொன்னாங்க? வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி, குரங்கா வந்துட்டு போவானா. மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச அலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உச்சடையும் சிறு குஞ்சமும் விஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கோடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறிகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி
பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எறும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார் எழுதியிருப்பார். ஒரு துளி நீரில் ஆரம்பிப்பது. இப்படி ஒரு லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி. படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி. கையை தூக்கி தட்டுறாரு. நிறைய படிச்சு பார்த்திருக்காரு, முடியல. என்னினம்ங்க நீங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி, படிக்க படிக்க பிடிக்கும் புத்தகம் மழலை, தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தொலைக்க கூடாத இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அருமையான இந்த புத்தகங்களும் எங்க ஐயாவை போன்ற அருமையான இந்த பேச்சுக்களும் தான் நம் வாழ்க்கையை வழி செய்கிறது. இந்த பேச்சை என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய துரோணாச்சாரியார் அவர்களுடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்கம், பப்பாசி நிறுவனத்தின் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.